ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல் சமையல் ஓசை. நான் அம்பிகா சுரேஷ். இன்றைக்கி நம்ம இந்த விலாகில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைப்பூசம் அன்னைக்குள்ள விலாக் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நேற்றைக்குள்ள விலாகு. ஸோ நேற்றைக்கு நம்ம வந்து தைப்பூசம் வந்து நம்ம வீட்டில் எப்படி கொண்டாடணும், அதே மாதிரி நம்ம வந்து தைப்பூசத்துக்கு வந்து பால் குடம் எடுத்துருந்தோம்ல, ஸோ அந்த வீடியோ தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறோம். இது 2வது வருஷம் நம்ம வந்து தைப்பூசம் வந்து பால் குடம் எடுக்கிறது. ஸோ ஏதோ நல்லபடியாக 2 வருஷம் வந்து நம்ம முடித்தாச்சு. நெக்ஸ்ட் இயர் எப்படியோ அது கடவுள் சித்தம்படி நமக்கு வந்து நடக்கும். ஸோ காலையிலே பார்த்தீங்கன்னா டைமிங் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு, ஏன்னா நிறைய வேலைகள் இருக்கும்ல, அதனால் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு காலையில் தோசை, அதுக்கப்புறமா வந்து கத்திரிக்காய் கடையல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ முதல்ல எல்லாத்துக்குமே டீ போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து கத்திரிக்காய் கடையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். குக்கர்லேயே சரி ஒன் பார்ட்டாக நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு, அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, அப்புறமா வந்து கத்திரிக்காய் எல்லாமே சேர்த்து நம்ம வந்து சாம்பார் தூள் போட்டோம். இதில் வந்து புளி எதுவுமே சேர்த்துட்டு நம்ம உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு நல்லா கடைஞ்சி விட்டுட்டோன்னா இது வந்து தோசை சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட்டில் நம்ம வந்து தாளித்து மட்டும் கொட்டிக்கலாம். ஸோ தாளிக்கிறதுக்கு நம்ம எப்பவும் போல் ஸ்பெஷல் நம்ம கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக பெருங்காயம் எல்லாமே சேர்த்து நம்ம தாளிச்சிட்டோன்னா தோசைக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் நான் வந்து சிம்பிளாக நான் வந்து அன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து நம்ம இது முடித்ததுமே அதுக்கப்புறமா வந்து பூஜைக்கு தேவையான வேலைகள், அதுக்கப்புறமா வந்து பால் கூட ரெடி பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் இருந்துச்சு. அப்படிங்கிறனால ஸோ இந்த வேலையை கொஞ்சம் குயிக்காக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தோசை ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ தோசை பார்த்திங்கன்னா நெய் தோசையை விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் இந்த பொடி தோசை கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் பொடி தோசையும் போட்டு ஆளுக்கு ஒவ்வொன்றா கொடுத்துட்டோன்னா அவங்க வந்து குளிச்சுட்டு கிளம்புறதுக்கு அவங்களுக்கும் கரெக்டாக இருக்கும், எனக்கும் அதுக்கப்புறமா கிளம்புறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட் வந்து நான் வந்து ரெடி ஆகிட்டு தீபம்லாம் ஏற்றி முடிச்சதுக்கப்புறமா அந்த நம்ம வந்து பால் குடம் எடுக்கிறதுக்கான அந்த செம்பு தான் நான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து லாஸ்ட் இயரும் இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து மஞ்சள், குங்குமம் எல்லாம் தான் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ மஞ்சள் வந்து நம்ம வந்து சந்தனம், மஞ்சள், அதுக்கப்புறமா கொஞ்சம் ஜவ்வாது எல்லாமே சேர்த்து தான் நான் வந்து கலந்து எடுத்திருந்தேன். இல்லை நம்ம வந்து வெறும் சந்தனம் கூட தேய்க்கலாம், பட் நான் இது தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பொதுவாக அது கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஜவ்வாதும் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து சுற்றி நம்ம தேய்ச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா அங்கங்கே பார்த்திங்கன்னா நான் எப்படியும் 3 இடத்துல மட்டும் இந்த மாதிரி பட்டை மாதிரி போட்டுட்டு அதில் கொஞ்சமாக குங்குமம் தான் வச்சுருந்தேன். ஸோ இதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. சரி இதுவே போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ இவ்வளோ தான். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பால் தான் நான் வந்து பாக்கெட் பால் தான் வாங்கியிருந்தேன். ஸோ பசும்பால் தான் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். சரி இது கிடைக்கல, சரி கிடைக்காத பட்சத்துக்கு நமக்கு வந்து இது தானே அப்படிங்கிறனால நான் வந்து 1 லிட்டர் கரெக்டாக வாங்கியிருந்தேன். இது வந்து 1.5 லிட்டர் பிடிக்கும் இந்த பானை. ஆனால் நான் வந்து 1 லிட்டர் தான் விட்டுருந்தேன். அதாவது ஃபுல்லாக ஊற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் கொஞ்சம் பாதியாக தான் விட்டுருந்தேன். ஏன்னா நம்ம நடக்கும்போது அப்படியே தழும்பி அதுக்கப்புறமா மேலெல்லாம் நமக்கு வடிகிற மாதிரி இருக்கும், அதனால் இதுவே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த அளவு தான் நான் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு மஞ்சள் கலர் கிளாத்து இதை எடுத்துகிட்டு இதுலேயும் கொஞ்சமாக மஞ்சள், குங்குமம் வச்சுக்கலாம். சப்போஸ் மஞ்சள் கலர் கிளாத் இல்லை ஒயிட் கலர்லேயே கூட நிறைய பேர் வந்து மஞ்சள் தடவி நைட்டே வந்து அதை வந்து காய வச்சுருவாங்க. அப்படியும் நம்ம வந்து செய்யலாம். ஸோ நம்மளுடைய விருப்பம்தான். ஸோ நான் வந்து இப்படி தான் ரெடி பண்ணிவிட்டேன். மேலே வந்து துணி போட்டுட்டு நல்லா இதை வந்து டைட்டாக கட்டிட்டேன். ஸோ பூ வாங்கி வைக்க மறந்துட்டேன். ஸோ அதனால் நான் வந்து சரி கோயிலில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோயிலுக்கும் நான் கிளம்பிட்டேன். வரும்போது பார்த்திங்கன்னா கூட்டம் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி வந்து கொஞ்சம் முகூர்த்த நாளாகவும் இருந்ததுனால ஸோ கல்யாணமும் அங்கே வச்சுருந்தாங்க. ஒரு 2 கல்யாணம் நடந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே வேலைகளும் அங்கே நடந்துருச்சு. போய் உள்ள அம்மனை வந்து தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். பட் அங்கே வந்து கல்யாணம் இது நடக்கிறது அப்படிங்கிறனால உள்ளே போய் தரிசனம் பண்ண முடியல. ஸோ வெளியே நின்று வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே பூ அப்புறம் கொஞ்சம் வேப்பிலை எல்லாமே சுற்றி கட்டிட்டு நாங்கள் வந்து ரெடி பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு சொல்லியிருந்தேன்ல, ஸோ அங்கே வந்து மாப்பிள்ளை வரவேற்பு எல்லாமே அதிலே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த பக்கமாக பார்த்திங்கன்னா பால் குடம் எடுக்கிறதுக்கான பூஜை வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதாவது அங்கே வந்து கலசம்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரெடி பண்ணிவிட்டு டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 10 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா எல்லாருமே கலசம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சில பேருக்கு சாமிலாம் வந்துருந்து ஸோ வந்துட்டு சில பேர் வந்து அழகு குத்தியிருந்தாங்க. ஏன்னா வேண்டுதல் இருக்கும்ல, ஸோ அழகு குத்துறது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து அழகு குத்துற மாதிரி இல்லை, இந்த டைம் வந்து நிறைய பேர் அழகு குத்தியிருந்தாங்க. ஸோ அதையும் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பெரியவங்க வந்து கலசம் எடுத்ததுக்கு அப்புறமா
நாங்கள் எல்லாருமே வந்து கலசம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது 2வது வருஷம் அப்படிங்கிறனால நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்து சரி நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு தெரிஞ்சிருந்து ஸோ அவங்க பின்னாடியே அப்படியே வந்து அந்த கோயிலை வந்து சுற்றி கும்பிட்டுட்டு இது வந்து பொன்னியம்மன் கோயில். ஸோ அங்கே வந்து சுற்றி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அங்கே நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் சின்ன தெருவில் தான் போன மாதிரி இந்த சைடு கொஞ்சம் சுற்றி போயிருந்தாங்க. ஸோ டைமிங் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு. அப்படியே பாலபிஷேகமும் முருகருக்கு பண்ணிவிட்டு அப்படியே அன்னதானம் வச்சுருந்தாங்க. ஸோ அன்னதானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா கிளம்பும்போது டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 1:30க்கெலாம் வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா அந்த டைமுக்குள்ளேயே முடிஞ்சிடுச்சு அவங்க சொன்னது போல். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து நான் வீட்டில் வந்து பூஜை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து தலைவாசல் பூஜையும் பண்ணிவிட்டு வாசலில் வந்து கோலம் போட்டிருந்தேன். கோலம் பார்த்திங்கன்னா சரி இன்றைக்கி வந்து தைப்பூசங்கனால சரவண பவ கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஏதோ நான் திங்க் பண்ணது சரி அப்படியே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டார் போட்டுட்டு அப்படியே சரவண பவா அதில் எழுதிட்டு அதுக்கப்புறமா வந்து அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்து வேல் இருக்குது. ஸோ அதனால் வேல் அபிஷேகம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேல் மட்டும் எடுத்துகிட்டு பால் மட்டும்தான் வச்சு நான் வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தேன். வேறு பன்னீர் எதுவுமே பண்ணல. வெறும் பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் வச்சு அதை வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். நம்ம வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து சஷ்டிக்கு செய்யலாம். நம்மளோட விருப்பம்தான். நான் அப்படியே பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெத்தலை தீபமும் போட்டிருந்தேன். பிரசாதம் பார்த்திங்கன்னா திருப்பாகம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் வச்சு நல்லபடியாக படைச்சி சாமியும் கும்பிட்டாச்சு. நைட்டு பார்த்திங்கன்னா அம்மன் ஊர்வலத்துக்காக அம்மனை அலங்காரம் பண்ணியிருந்தேன். பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படியே அதையும் பார்த்துருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.